ஸ்தோத்திரம். அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த நாளில் தேவ சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தேவ சன்னிதானத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தின் தேசப்பா சொல்லுங்க இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பான்னு சொல்லுங்களா. நல்ல வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி நாள், கடைசி ஞாயிற்றுக்கிழமையை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசு நல்லவர், 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 ஏசு நல்லவர் ஆண்டவரே, ஏசு நல்லவர் ஆண்டவரே, ஏசு நல்லவர் ஆண்டவரே, ஏசு நல்லவர் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்தின் இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். இந்த பரிசுத்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் தேவ மகிமையானது இயேசுவின் நாமத்தினாலே பூரணமாக இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால பரிபூரணமாய் வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. வரவேண்டிய பிள்ளைகளை வேகமாய் கொண்டு வருவீராக. எங்கள் பாடல், ஆராதனைகள், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆவியானுடைய ஆளுகைக்கு பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும். இந்த இடத்தை விட்டு போகும்போது முழு ஆசீர்வாதத்தோடு ஜனங்கள் கடந்து போக, கர்த்தருடைய தொடுதலோடு, கர்த்தருடைய மகிமையோடு கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆளுகைக்கு தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்வர தேவன் நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போதான் வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடிய போகுது. இணைந்து அவருக்கு நம்ம நன்றிகளை செலுத்தி அவருக்கு நம்ம அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. எத்தனை நன்மைகளை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா.
தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ. பூரண சுகமாக்கினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
ஜெயித்து சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்ய அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி நீ செய்த அதிசயங்கள், நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. இன்னொரு வாட்டி கூட சொல்லுமா, நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பத்திரமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து இன்னும் பாடல் பாடுவோமா? நம்ம கூட இருக்க தேவன் யார் தெரியுமா? எலியாவின் தேவன் அவர். ஹல்லேலூயா. எலிசாவின் தேவன் அவர். அவர் தீர்க்கதரிசிகளை வழி நடத்தினவர், நம்மளை வழி நடத்த வல்லமையாக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் அவர். வாக்குத்தத்தத்தினாலே நம்மளை வழி நடத்துவார். ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசகளின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரு காரியம் செய்திடுவார். தாசகளின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரு காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு
குட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் சப்பனிட்டு பலியும் வேண்டாம். தேவ ஜனம் குட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் சப்பனித்து பலியும் வேண்டாம். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியா பதி தந்த ஜீவ தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியா பதி தந்த ஜீவ தேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிதன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிதன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிறத முழங்கால் இடுவோமா நம்ம தேவனுடைய சமூகத்தில். அவர் வானங்களை திறந்த அக்கினியால் நம்மளுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நம்மளை அக்கினியாக நிரப்புவார் அவர். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியா பலி தந்த ஜீவ தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியா பலி தந்த ஜீவ தேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிதன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் என்றே பணிதன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 சத்துருக்கள் முன்னிலாய தேவ மனிதன் வீரமுடன் முழங்கின தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலாய தேவ மனிதன் வீரமுடன் முழங்கின தேவ மனிதன். பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சொல்லுமா. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே இன்னொரு கூட சொல்லுமா. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஒருவரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கருணை மகிமை சொல்லும்
இந்த கரங்களை தெரியாதவர்கள் மகனை செலுத்துமா. அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார், அவர் ஒருவரே ராஜாவாக இருக்கிறார், நம்ம வழி நடத்துவர் அவர் ஒருவர் தான். அவருக்கு நம்ம மகிமைகளை செலுத்துமா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசு, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே தேவன் அப்பா, நீர் ஒருவரே தேவன் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள் வாழ்வில் செய்தே அப்பா. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ராஜா அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக வாழ்விலை செய்கிறவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனைக்குரியவன் நீர் தானே அப்பா. உண்மை நாங்கள் போற்றுகிறோம் இயேசுவே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. Rira kasidriya la badre ke bapa rabara shira la kadre ke bapa yasini yakudriya mamen sodra mapa men amen menara aradike mapa menala aradike mesuve nandri appa nandri appa nandri appa nandri appa idara ka shira la barola manale sini nile dere ke mapa neer periyavaraga irukra bapa endara marasalgira devane உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. மேன் சுதம் அப்பா, நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டால் நிற்கும் இயேசுவே. மேன் சுதம் அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லையே, உம்மை போல ஒரு தேவன் இல்லையே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன். Kamarala shirala dere mariesi inganara kadare ni ala kabo bala dere la kashina la sia aradike mappa umme nangla aradike mappa mere la dere ke bappa mere la kisi khara boro mana rimana la kashina karena la dere kaboro la baisikere ஒன்றுமில்லை இயேசுவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உயிருள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உயிருள்ளவரே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா வனாந்திரத்தில் கூட்டி வந்த தேவனே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் அப்பா. Rikambarabara sinila dereke bashira la dereke irana kare adria barala badria borula masina la kabaruya kama yashika badima lo sibi knyo deri knyolo kabona manade imala kasi karala kabara barale as riana kashi kabalo deri barabulu monoderi balesiya men sode mappa men sode mappa barala kasikne ala kadere ikirira la dere ke bara para bara la bash riana la dere ke baba besi ala ka baba rumana la kadere ini ala dere shira la kabara ba umme nangla aradikirme appa umme nangla aradikirme appa umme nangla aradikirme suveni sarva vallamulur agirikirappa umme nangla aradikirme appa amen sodam appa umma ala kudada karyam ondrumille appa Shira la dere ke ba ene la dere bara la sine la kare ene la kini la shira dere ke ba அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில என்னன்னா நம்மளால வாழ்ந்திருக்கவே முடியாது. அவர் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா இந்த வருஷத்தை நம்ம கடந்திருக்கவே முடியாது. நம்மளுக்கு எதிராக எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் அவர் நம்மளை கை தூக்கி உயர்த்தினார். நம்ம கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் உட்காரும் போது நம்மளுக்கு ஒரு பாதை காட்டினார். அவர்
ஒரு சிறியவனான என்னையும் அவர் தூக்கி எடுத்தாரு. அவர் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் இது முடியல நினைச்சோமோ அதை வெற்றி வாய்க்க செய்தார். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட ரெண்டு கரங்களும் மாடுபோர் அணைத்துக் கொண்டு சத்துருக்கள் எவ்வளவாக பெரியதே, இச்சகம் பேசியோரை அடக்கினீரே. சத்துருக்கள் எவ்வளவா பெரியதே, இச்சகம் பேசியோரை அடக்கினீரே. கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயிர்த்தினீரே. கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயிர்த்தினீரே. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? சின்னமனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தீர். வாக்கை நிறைவேற்றி ஒரு விசு கூட சொல்லுமா? வாக்கை நிறைவேற்றி வல்லமை எனக்கு தந்தீர். வாக்கை நிறைவேற்றி வல்லமை எனக்கு தந்தீர். நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? இரவெல்லாம் கண்ணீரோடு கதறுகிறேன், கண்ணீரின் பாதையிலே நடக்கின்றேன். இரவெல்லாம் கண்ணீரோடு கதறுகிறேன், கண்ணீரின் பாதையில் நடக்கின்றேன். என் பாதை அறிந்தவரே, கண்ணீரை துடைப்பவரே. 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 நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? உலகம் வெறுத்து என்னை தள்ளியதே, காரணம் இல்லாமல் பகைக்கின்றதே. உலகம் வெறுத்து என்னை தள்ளியதே, காரணம் இல்லாமல் பகைக்கின்றதே. கருணீட்டி அணைத்தீரே, காலமெல்லாம் காத்தீரே. கருணீட்டி அணைத்தீரே, காலம் ஒரு விஷயம் சொல்லுமா? கருணீட்டி அணைத்தீரே, இந்த வருஷம் முழுவதும் கருணீட்டி அணைத்தீரே.
நாங்கள் அர்ப்பணிப்போமா அப்பா. நீங்க இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்பா. நீங்க இல்லைன்னா எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. எங்களை நாங்கள் தருகிறேன் அப்பா. உடைய கருணை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. இந்த வருஷத்தை எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க அப்பா. உம்முடைய கருணை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வாயில திறந்து சொல்லுவோமா, உம்முடைய கருணை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கருணை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா நேரத்திலும் அப்பா, எந்த வேலையிலும் அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறவர். உம்முடைய கருணை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய கருணை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கருணை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் தருகிறோம் அப்பா. எங்களை நாங்கள் தருகிறோம் உம்முடைய கரங்களில். உம்முடைய கருணை அர்ப்பணிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் தேவன் அப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா, இந்த சமூகத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் அப்பா, உம்மை பாடி ஆராதிக்கிறதுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவே, தொடர்ந்து நேரத்தை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வார்த்தையினால எங்களோட பேசுங்க, இதயத்தில் வைத்துக்கொண்டு அப்பா அதன்படி செய்துக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கும் அப்பா. பரிசுத்தாவின் ஆசீர்வாடுங்க, நீருக்கீரே செய்யுங்க. உங்களுடைய அற்புத கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், परमेश्वर भला है। ஆமென். आमीन। எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்? कितने लोग ये बात कह सकते परमेश्वर भला है? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். बगल वाले का हाथ पकड़कर बोलिए परमेश्वर भला है। ஆமென். आमीन। Praise God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा को மறுபடியும் அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். एक बार फिर आप सभी को प्रवेश के नाम से बधाई देके स्वागत करता हूँ। ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை சேவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். एक जीवित परमेश्वर की सेवा करने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह दिया, इसके लिए परमेश्वर की स्तुति हो। இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே, इस साल के अंतिम रविवार தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். हम परमेश्वर की वचन की ओर जाने वाले हैं। சங்கீதத்தின் புத்தகம் 77வது சங்கீதம் 5வது வசனம், Psalms 77 verse 5. भजन संगीता का 77वां भजन संगीता का 5वां वचन। அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, उस जगह पर कहा गया है, பூர்வ நாட்களையும் बीते हुए दिनों को, ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். आदि के वर्षों को मैं सोचता हूँ। இவன் ஆசாப் என்கிறதான தெய்வ மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தை, आसाप नामक परमेश्वर का दास कहने वाली बात, பூர்வ நாட்களையும் प्राचीन काल के दिनों को, ஆதி காலத்து வருஷங்களையும் நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார். और युग युग यानी आदि के वर्षों को सोचा है। அநேக நேரத்தில் நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் மறுபடி திரும்பி பார்ப்பதில்லை. अनेक समय हम जिस राह से होकर आए उसे पीछे मुड़कर हम नहीं देखते। நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் மறந்து விடுவது உண்டு. हम जिस रास्ते से होकर आए गए उसे हम भूल जाते हैं। ஆனால் ஆசாப் சொல்லுகிறார், लेकिन आसाप कहता है, கடந்து வந்த காலங்களை, जो प्राचीन काल के दिन थे, பூர்வ நாட்களை, और युग युग के वर्ष, ஆதி காலத்து வருஷங்களை आदि के वर्ष நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். मैं सोचता हूँ कर कर वो कहता है। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே अनेक अपने खुद के जीवन में வந்த கசப்பான நிலைமைகளை அடிக்கடி யோசித்து பார்க்கிறார்கள். आने वाले जो हुए कड़वाहट का अनुभव है उसे सोचकर देखते हैं। வேதனையின் பாதைகளை மட்டும் அவர்கள் சிந்திக்கிறார்கள். सिर्फ वेदना की बातों को ही वो सोचते हैं। அவைகளை மட்டும் நினைத்து நினைத்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். केवल उसी को सोच सोच कर वे विलाप करते हैं। ஆனால் அந்த பாதையின் நடுவில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம் இருக்கிறது. लेकिन उसी राग के बीच में परमेश्वर के अद्भुत चमत्कार अनगिनत है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஆமென், ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. हमें क्या करना चाहिए करके पवित्र शास्त्र हमसे कहता है। நம்ம வாழ்க்கையில் வந்த கசப்பான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை யோசிக்க வேண்டும். हमारे जीवन में जो कड़वाहट की जो राह पर से हम चल कर आए उसे सोच कर देखना है। வேதனையின் பாதையில் கர்த்தர் நம்மை கடத்தி கொண்டு வந்த பாதைகளை நாம் சிந்திக்க வேண்டும். वेदना की राहों पर
परमेश्वर जिस तरह से हमें लेकर आए उसे सोचना है। அப்ப இந்த வருஷத்தின் கடைசியில तो इस साल के अंत में கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். परमेश्वर हमें चला कर लेकर आए रास्ते को सोचकर धन्यवाद कहना है। இந்த வருஷத்தில் ஆண்டவர் பலவிதமான பாதைகளின் வழியாக நம்மை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ये साल परमेश्वर हमें कई प्रकार की राह से लेकर आएंगे। அந்த பாதைகள் ஆரம்பிக்கிற நேரத்தில் उस राह की शुरुआत के समय அவைகளை நினைத்து நாம் கலங்கி இருக்கலாம், उसे सोचकर हम घबराए रहेंगे, புலம்பி இருக்கலாம். विलाप किए रहेंगे। ஆனால் இந்த கடைசி நாளில் लेकिन आज अंतिम दिन நாம் சொல்ல முடியும், हम कह सकते हैं இந்த பாதைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே கொண்டு வந்தார் என்பதை சொல்ல முடியும். इन राहों से परमेश्वर मेरे भलाई के लिए लेकर आए कर அல்லேலூயா. हालेलुया। இந்த பாதைகளில் நாம் கடந்து வராமல் இருந்திருந்தால், इस रास्ते से हम नहीं आते तो இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் சில நேரத்தில் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். इस साल के अंतिम समय हो सकता है परमेश्वर से दूर चले गए होते। இந்த வருஷத்தில் ஆண்டவர் பலவிதமான பாதைகளில் ஏன் நம்மை கொண்டு வந்தார்? यह साल परमेश्वर में कई प्रकार के रास्ते से होकर क्यों ले आए? நாம் இன்னும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்காகவும், हम और भी परमेश्वर के प्यार को एहसास करने के लिए, தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காகவும், परमेश्वर के महत्व को समझने के लिए, இன்னும் தேவனண்டை அதிகமாய் உறுதியாய் வருவதற்காகவும், और भी परमेश्वर के पास मजबूती से आने के लिए ஆண்டவர் நம்மை பலவிதமான பாதைகளில் கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर में कई प्रकार के राह से लेकर आए। ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறான், भजन संगीतकार कहता है, ஆமென், பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், मैं प्राचीन काल के दिनों को सोचता हूँ, ஆதி காலத்து வருஷங்களை நான் சிந்திக்கிறேன். युग युग आदि के वर्षों को मैं सोचता हूँ। இந்த வருஷத்தில் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ये साल हम जिस रास्ते से होकर आए उसे सोचना है, स्मरण करना है करके वचन कहता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கடந்து வந்த எல்லா பாதைக்காகவும், ஆண்டவர் நம்மை கொண்டு வந்த எல்லா பாதைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். हम चल कर आए, हमें परमेश्वर चला कर ले आए, सारे राग सारे रास्तों को सोचकर हमें परमेश्वर का धन्यवाद कहना है। ஆமென். आमीन। அவைகளை நாம் நினைத்து उसे हम सोचकर தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டியது அவசியம். परमेश्वर की महिमा कर कर उनके नाम को ऊंचा करना आवश्यक பக்கத்துல है। கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் மறக்க கூடாது. चल कर आए रास्तों को कभी नहीं भूलना है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க இல்ல, हमारे लोग कहते हैं ना, இவன் எங்க இருந்தான்னு எனக்கு தெரியும், ये कहां पर था मुझे पता है, இப்ப கொஞ்சம் பணம் வந்த உடனே என்னமோ பண்ணிட்டு இருக்கான். अभी थोड़ा पैसा आने के बाद ये क्या क्या कर रहा है। நம்மவும் அப்படித்தான் சில நேரத்துல हम भी वैसे ही कुछ समय पर எங்க இருந்தோம் அப்படின்றத நம்ம மறந்துட்டோம். हम कहां पर थे करके हम ये बात भूल गए। மறக்க கூடாது. भूलना नहीं है, அவைகளை நினைத்து நினைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். उसे सोचकर परमेश्वर के नाम की महिमा करनी है। இந்த வருஷத்தில் எத்தனையோ கடக்க முடியாத பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுண்டு. ये साल कितने सारे ऐसे रास्ते आए थे हम पार नहीं कर सकते। இந்த பாதை என்னால் நான் எப்படி கடப்பேன்? इस रास्ते को मैं कैसे पार करूंगा? இந்த சூழ்நிலை நான் எப்படி கடப்பேன்? इस परिस्थिति को कैसे पार करूंगा? இந்த சூழ்நிலை தான் என் வாழ்க்கையின் கடைசியா அப்படின்னு நம்ம நினைச்ச நாட்கள்லாம் உண்டு. क्या यही परिस्थिति मेरे जीवन का अंत है क्या करके सोचे कई बार थे। நமக்கு மலை போல வந்த பிரச்சனைகள் உண்டு. हमारे लिए पहाड़ के समान आए परेशानियां थी। பெருவெள்ளத்து இரைச்சலை போல நம்மை மூடி போட வந்த சில பாதைகள் நமக்கு உண்டு. बड़ी जल बाढ़ के समान आवाज के जैसे परेशानियां में घेरने को आई थी। ஆனா இவைகளை எல்லாம் எப்படி கடந்தோம்னா, लेकिन इन सब को हमने कैसे पार किया? கர்த்தருடைய கிருபையினால நாம இந்த வருஷத்துல கடந்து வந்திருக்கிறோம். परमेश्वर के अनुग्रह से ये साल हम पार कर आएंगे। ஆமென். आमीन। அநேக நேரத்துல अनेक समय में ஆண்டவர் நமக்கு முன்னால் வைத்த கடின பாதைகளையே परमेश्वर हमारे आगे रखे कठिन राहों को ஆசீர்வாதமாகவே மாற்றி தந்த நாட்களும் நமக்கு உண்டு. आशीर्वाद में ही बदल कर दिए ऐसे दिन भी थे। ஆண்டவர் சில நேரத்துல செய்கிற காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. பாத்துடுங்க, देखो परमेश्वर कुछ समय कुछ कार्य करते हम उसे तुरंत समझ नहीं पाते। நமக்கு முன்னால இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாகவே இருக்கும். हमारे आगे जो परिस्थिति बहुत ही अलग होगी। நம்மளால கடக்க முடியாத பாதையாகத்தான் இருக்கும். हम उसे पार नहीं कर सकते ऐसे रास्ते होंगे।
ஆனா கர்த்தர் கிருபையினால நம்ம கடக்க வைத்து लेकिन परमेश्वर के अनुग्रह से हमें पार कर रखे। அதுக்கு உள்ளாலேயே பெரிய ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம நடத்தின வழிகள் எல்லாம் உண்டு. उसी के अंदर आशीर्वाद को रखकर हमें चलाए ऐसे रास्ते होंगे। அல்லேலூயா. हालेलुया। பாதாம் கொட்டை பார்த்திருக்கீங்களா? பாதாம் கொட்டை. बादाम का फल देखियो। பாதாமை விட்டுருங்க. நம்ம ஊர்ல छोटा பாதாம்னு ஒன்று உண்டு, தெரியுமா உங்களுக்கு? हमारे गांव में छोटा बादाम पता है? பாதாம் மாதிரி இருக்கும், बादाम की तरह होता है। வெளியே சிலது பிங்க் கலர்ல இருக்கும், சிலது எல்லோ கலர்ல இருக்கும். बाहर से कुछ पिंक कलर का होता है या तो पीला कलर का होता है। இங்கேயும் சில இடங்கள்ல ரோட்டு ஓரமா விழுந்து கிடக்கும். यहाँ पर भी कहीं रोड के किनारे वो झाड़ में लगता है और नीचे गिरा पड़ा रहता है। பார்த்திருக்கீங்களா? देखियो, அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்துடுங்க, उसको तोड़ना बहुत ही कष्ट है, ரொம்ப கஷ்டம். बहुत कष्ट है। கல்லுல வச்சு நங்குன்னு அடிச்சாதான் உடையும். पत्थर से उसे जोर जोर से मार के ठोकोगे तभी टूटेगा। ஆனா உடைச்ச பிறகு பாத்தீங்கன்னா लेकिन तोड़ने के बाद आप देखोगे तो பாதாம் மாதிரியே இருக்கும், ஒரு சின்னதா. उसके अंदर बादाम की तरह एक फल होगा, செம டேஸ்டா இருக்கும். बहुत ही स्वादिष्ट होता है। அதுதான் நம்ம வாழ்க்கை. பார்த்துடுங்க, वैसे ही हमारा जीवन भी। ஆண்டவர் சில நேரத்துல சில பாதைகளை கொண்டு போய் உடைச்சு परमेश्वर हमें कुछ राह पर ले जाकर हमें तोड़कर அந்த பாதையின் முடிவை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறார். उस राह के अंत पे हमें आशीष में बदल कर இந்த देते हैं। வருஷத்துல அதே மாதிரி எத்தனை பாதை நீங்க கடந்திருப்பீங்க? ये साल उसी तरह कितने रास्ते कितने राह को पार किए होंगे। இந்த பாதை என்னால இனி கடக்கவே முடியாதுன்னு அழுத நாட்கள் எத்தனை? ये रास्ते राह को मैं पार नहीं कर सकता हो करके रोए हुए कितने दिन गए। இந்த சூழ்நிலை என்னால இனிமேல் தாண்ட முடியாது ஆண்டவரே, इस परिस्थिति को मैं आगे पार नहीं कर सकता परमेश्वर, என்னால முடியாது ஆண்டவரே, मुझसे नहीं होता எத்தனை परमेश्वर। நாள் புலம்புனீங்க? कितने दिन विलाप किए। ஆனா இன்னைக்கு இந்த முடிவு, இந்த ஆமென் ஸ்தோத்திரம் வருஷத்தின் கடைசியை யோசித்து பாருங்க. लेकिन आज इस साल के अंतिम समय में आप जरा सोच कर देखिए, அப்படிப்பட்ட பாதைகளை கிருபையாய் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ऐसी राह को रास्तों को परमेश्वर के अनुग्रह से पार कर कराने के लिए मदद किए। எத்தனையோ கரடு முரடான பாதைகள் நம்ம வாழ்க்கையில வந்ததுண்டு. कितने टेढ़े मेढ़े रास्ते हमारे जीवन में आए थे। முட்கள் வேலிகள் போன்ற பாதைகள் நம்ம வாழ்க்கையில வந்ததுண்டு. कांटों और उटकटारे हमारे जीवन में आए थे। வனாந்திரமான வாழ்க்கை, रेगिस्तान की तरह हमारा जीवन, நம்ம வாழ்க்கையில ஏமன் ஒண்ணுமே இல்ல. हमारे जीवन में कुछ भी नहीं था। இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும்? ये जरूरत कैसे पूरा होगा? இந்த சூழ்நிலையில நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? ऐसी परिस्थिति में इस कार्य को मैं कैसे करूंगा? வறட்சியான நிலைமைகள் வந்ததுண்டு. सूखापन ऐसा समय आया था। நெருக்கமான பாதைகள் நமக்கு வந்ததுண்டு. एकदम दबाव और संकट का रास्ता हमारे जीवन में आया। கண்ணீரின் பாதைகள் நமக்கு வந்ததுண்டு. आंसू का रास्ता हमारे जीवन में आया था। ஆனா இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் நம்மளால சொல்ல முடியும், लेकिन आज इस साल के अंतिम समय हम कह सकते हैं இத்தனை பாதைகள்லையா इन सारे रास्ते में கர்த்தர் என் கூட இருந்தபடினால परमेश्वर मेरे साथ था, इसलिए இந்த வருஷத்தின் கடைசியில் இவைகள் எல்லாம் கடந்து சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தரனை வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். इस साल के अंत में इन्हें पार कर परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर रखे करके कह सकते हैं। சில பாதைகள்ல நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு வந்திருப்பார் தெரியுமா? कुछ राह पर जाते समय में परमेश्वर कैसे लेकर आएंगे पता है क्या? ஒரு தகப்பனை போல தோளின் மேல சுமந்து அந்த பாதையை கடக்க வச்சார். एक पिता की तरह अपने कंधों में उठाकर उसे पार करने के लिए रखे। சில பாதைகளை நம்ம கடக்கும்போது कुछ राह को पार करते समय கலங்கி நின்றோம், घबराए हुए खड़े थे, ஆமென், கண்ணீர் வடிச்சிட்டு நின்றோம். आंसू बहाते हुए खड़े थे। ஏசப்பா ஒரு தாயை போல மார்போடு அணைச்சு நம்ம மன கவலைகளை எல்லாம் நீக்கி அருமையா கடக்க வச்சாரு. यीशु पिता एक माँ के समान हमारे मन की चिंताओं को दूर कर गले लगाकर हमें चला कर ले சில आए। பாதைகளை நம்ம எப்படி கடந்தோம் தெரியுமா? कुछ रास्तों को हम कैसे पार किए पता है क्या? தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய கரத்தை பிடிச்சு நடத்துவது போல கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு வந்தார். एक पिता जैसे अपने बच्चे का हाथ पकड़ कर चला कर ले आता है, वैसे चला कर ले आए। சில பாதைகளை நம்ம எப்படி கடந்தோம் தெரியுமா? कुछ रास्ते को हम कैसे पार किए? அவருடைய உள்ளம் கைக்கு உள்ளால வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னாரு. உள்ளம் கைக்குள்ளால வச்சு நம்மள அழகா அருமையா அந்த பாதைகளை கடக்க வச்சாரு. उनके हथेलियों में हमारा चित्र खोद कर रखे करके कहना, वैसे उनके हथेलियों के अंदर रखकर हमें अच्छे से चला कर ले சில आए। பாதைகளை நம்ம எப்படி கடந்தோம் தெரியுமா? कुछ राह को हम कैसे पार कर आए? அவருடைய வசனம் उनका वचन நம்மள தேற்றிச்சு, हमें संभाला, ஆறுதல் படுத்துச்சு, दिलासा
भरोसा दिया, அவருடைய வசனம் उनका वचन நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருந்துச்சு, हमारे हृदय के लायक था, அந்த பாதைக்கு ஏற்றதா இருந்துச்சு, उस रास्ते के लायक था, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதா இருந்துச்சு. उस परिस्थिति के लायक था। நாம் ஆறுதல் அடைந்தோம், हम दिलासा पाए, ஏற்றப்பட்டோம், संभाले அந்த गए, பாதையை நாம் கடந்து வருவதற்கு அது நமக்கு பலனா இருந்துச்சு. उस रास्ते को पार कर कराने के लिए हमारे लिए वो बल था। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। ஒன்னு एक ஏமன், நாம் கடந்து வந்த பாதைகளை நம்ம நினைச்சு இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். हम जिस रास्ते से पार होकर आए उसे सोच कर आज परमेश्वर का धन्यवाद कहना है। இப்படிப்பட்ட பாதைகளை கடந்தோம். किस प्रकार की राह को पार किए। அநேக நேரத்தில் நாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு தெரியாமலே போயிருது, மறந்துடுறோம். अनेक समय जिस रास्ते से हम होकर आए थे वो हम भूल जाते, पता ही नहीं रहता। நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், मैं आपसे एक बात कहता हूँ, இந்த சூழ்நிலைகள் எல்லாம், इन सारे परिस्थितियों இந்த में, பாதைகள் எல்லாம் इन सारे राहों में நாம் தனியாக கடக்கல, हम अकेले पार नहीं किए। கர்த்தர் நம்மோட கூட இருந்தபடியினால தான் கடந்து வந்தோம். परमेश्वर हमारे साथ थे, इसीलिए पार कर कर आए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது दूसरा சங்கீதத்தின் புத்தகம் 31வது சங்கீதம், भजन संगीता का 31वां संगीता 12-13 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 12वें और 13वें वचन में कहा गया है, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டே, मैं मृतक की नाई लोगों के मन से बिसर गया, உடைந்த பாத்திரத்தை போலானே, मैं टूटे बर्तन के समान हो गया। அநேகர் சொல்லும் அவதூறை நான் கேட்டேன், मैंने बहुतों के मुंह से अपना अपवाद सुना, எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினதினால் उन्होंने मेरे विरुद्ध आपस में सम्मति की इस वजह से திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. अंधकार मुझे घेर लिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வருஷத்துல ये साल நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரிப்பட்ட சில சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்தோம் என்பதுல சந்தேகமே இல்ல. इस प्रकार की परिस्थिति को हम पार कर कर आए करके इसमें कोई शक नहीं। ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, संगीतकार कहता है, என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, मेरा जीवन किस प्रकार था। செத்தவனை போல இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். दाऊद कहता मैं मरे हुए के समान था। ஹல்லேலூயா, हालेलुया। காரணம் என்ன தெரியுமா, कारण क्या, நான் எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டேன். मैं सभी के द्वारा भूला गया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஒன்னு யோசித்து பாருங்க, जरा सोच कर देखिए, சொந்த பந்தம் எல்லாம் நம்மள மறந்துட்டாங்க, रिश्ते नाते हमें भूल गए, நம்ம உதவி செய்தவங்க எல்லாம் நம்மள மறந்துட்டாங்க, हम जिसकी मदद किए वे सब भूल गए, நம்ம நேசித்தவங்க எல்லாம் நம்மள மறந்துட்டாங்கன்னா हम जिनसे प्रेम करते थे वे ही हमें भूल गए तो நம்ம மனம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. हमारा मन कैसे रहेगा बताइए। தனிமை, अकेलापन, செத்தவனை போல. मरे हुए के समान। அம்மா அப்பாவும் என்கிட்ட பேச மாட்டேங்காங்க, माता पिता भी मुझसे बात नहीं சொந்த करते, பந்தமும் பேச மாட்டேங்காங்க, रिश्ते नाते भी बात नहीं करते, புருஷனும் ஒழுங்கா பேச மாட்டேங்கான், पति भी ठीक से बात नहीं करता, மனைவியும் ஒழுங்கா பேச மாட்டேங்கான், पत्नी भी ठीक से बात नहीं மூடு करती। வந்தா பேசுதுங்க, மூடு வந்தா பேச மாட்டேங்குதுங்க. मूड आता है तो बात करते, मूड नहीं आता है तो बात नहीं करते। அப்படி ஒரு மாதிரி போகுதுன்னு வச்சிடுங்க. ऐसा अजीब सा जा रहा है तो நம்ம உறவுகள் நம்ம எல்லாம் கைவிடும் நேரத்துல हमारे रिश्ते जब सब हमारा हाथ छोड़ நம்ம देते हैं, வாழ்க்கை எப்படி இருக்கும், हमारा जीवन किस प्रकार होता है। ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம இருதயத்துல வரும், एक ही शब्द हमारे हृदय में आता है, ஏன் தான் வாழ்றனோ, क्यों मैं जी रहा हूँ, ஏன் தான் क्यों मैं வாழ்றனோ. जी रहे हैं। ஆமென். आमीन। இந்த வார்த்தை எத்தனை முறை இந்த வருஷத்துல நம்ம இருதயத்துல வந்துச்சு, ये शब्द कितनी बार इस साल हमारे हृदय में आया, இந்த வருஷத்துல எத்தனை முறை இந்த வார்த்தையை நம்ம வாயினால சொன்னோம். ये शब्द कितनी बार इस साल हमने हमारे मुंह से कहा। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। உடைந்த பாத்திரத்தை போலானே, टूटे हुए बर्तन के समान बना। அநேகர் என்னை குறித்து அவதூறாய் ஏமன் ஸ்தோத்திரம் சொல்லுகிறதை கேட்டேன். अनेक मेरे खिलाफ अपघात की बातें की उसे मैंने सुना, எனக்கு விரோதமாய் அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள், मेरे खिलाफ वे सम्मति किए, ஏமன் எனக்கு திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. मेरे खिलाफ मुझे चारों ओर से भय ने घेर लिया। இந்த வருஷத்தில் மறக்கப்பட்ட நாட்கள் உண்டுங்க. ये साल हमें भूल गए ऐसे दिन थे, மனுஷனால் மறக்கப்பட்ட நாட்கள் உண்டு. मनुष्य में भूल गए ऐसे दिन थे, மனுஷன் அவதூறாய் பேசினதை நம்முடைய காதுகள் கேட்ட நாட்கள் உண்டு. मनुष्य अपघात की बातें कहे इसे हमारे कानों ने सुना, தகப்பனும் தாயும் கூட சில நேரத்துல கைவிட்ட நாட்கள் உண்டு. माता पिता भी हमारा हाथ छोड़ दिए ऐसे दिन थे, பல நாட்கள் உறவுகளால் கைவிடப்பட்ட நாட்கள் உண்டு. कई दिन रिश्ते हमारा हाथ छोड़ दिए ऐसे दिन थे, ஆனா लेकिन ஒருத்தர் மட்டும் இதுவரைக்கும் நம்மளை கைவிடல இந்த வருஷத்துல. एक जन अभी तक हमारा हाथ नहीं छोड़ा, அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वही हमारा प्रभु
यीशु, நம்ம நம்பி இருந்தவங்க எல்லாம் நம்மளை கைவிட்ட பொழுது, हम जिन पे भरोसा किए जब वे सब छोड़ दिए, ஆமென், நம்ம சிநேகித்தவர்கள் எல்லாம் நம்மை கைவிட்ட போது, हम जिनसे प्रेम रखते थे वे जब हमारा हाथ छोड़ दिए, புறக்கணித்து தள்ளின பொழுது, जब हमें अलग करके ठुकरा दिए, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து हमारा प्रभु यीशु मसीह நம்மளை கைவிடல பாத்துடுங்க. हमारा हाथ नहीं छोड़े। அவர் சொன்னாரு, उन्होंने कहा, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे छोड़ के नहीं உன்னை जाऊंगा, கைவிடுவதும் இல்லை. ना तुझे त्यागूंगा। எதிர்பார்த்த உறவுகள் நம்ம விட்டு போச்சு. उम्मीद किए वे रिश्ते हमें छोड़ कर गए। ஆமென். आमीन। நம்மள கடைசி வரைக்கும் சிநேகிப்பார்கள் என்று நினைச்சோம். நம்ம हमें अंतिम तक प्रेम करेंगे करके हमने सोचा था, நம்மள அழகா உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாங்க பாத்துடுங்க. वो अच्छे से हमें जो ठुकरा कर चले गए। நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து लेकिन हमारा प्रभु यीशु இந்த मसीह வருஷத்தின் கடைசி வரைக்கும் நம்மள கைவிடல. ये साल के अंतिम तक हमें हाथ नहीं छोड़े। ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? परमेश्वर का धन्यवाद कहना चाहिए कि சொல்லணுமா नहीं? சொல்லக்கூடாதா? धन्यवाद कहना चाहिए कि नहीं? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். यही संगीतकार कहता है, பூர்வ நாட்களை நினைக்கணும், हमें पूर्व के दिनों को सोचना ஆதி है, காலத்து வருஷத்தை நினைக்கணும். आदि के युग वर्षों को सोचना இந்த है। வருஷத்தின் ஆரம்பம் முதல் இந்த 12வது மாதம் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ये साल के शुरुआत से लेके अब तक 12 महीने परमेश्वर ने जिस प्रकार से हमें चला कर लेकर आया, उन सारी चीजों को सोच सोच कर परमेश्वर का धन्यवाद कहना है। மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில வந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? तीसरा हमारे जीवन में आया परिस्थिति क्या था? சங்கீதம் 23:4 சொல்லுது, भजन संगीता का 23 से भजन संगीता का 4 वचन மரண कहता है, இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலோ, मृत्यु की घोर अंधकार की तराई में मैं चलूं। அல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन। நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए, இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில ये साल हमारे जीवन में ஏமன் மரணத்தின் இருளுக்குள்ளால எத்தனை நாள் நம்ம போயிட்டு வந்தோம். मृत्यु के घोर अंधकार में हम कितनी बार जाकर आए। அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில மரணத்தின் திகில், अनेक समय हमारे जीवन में मृत्यु का भय, ஆமென், आमीन, நடுராத்திரி நேரங்கள்ல आधी रात के समय சொப்பனங்களை பார்த்து स्वप्न को देखकर திகில் அடைஞ்ச நாட்கள், भय हुए ऐसे दिन, சொப்பனங்கள்ல மரித்து போகிறது மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்துச்சு. स्वप्न में मर गए ऐसा हमारे जीवन में आया। அதனால திகில் நமக்குள்ளால ஏமன் ஸ்தோத்திரம் மூண்டு கொண்டே இருந்தது. इस वजह से भय हमारे मन के अंदर बसा हुआ था। மரித்து போவேன் என்கிற பயத்தினால வாழ்க்கை இருண்டு போன நாட்கள் உண்டு. मर जाऊंगा करके जीवन में अंधकार छाए हुए दिन थे। சிலருடைய வாழ்க்கையில வியாதி வந்துச்சு. कुछ के जीवन में बीमारी आई। இந்த சூழ்நிலையை சாத்தான் பயன்படுத்தி इन परिस्थिति को शैतान इस्तेमाल कर இந்த வியாதியிலிருந்து நீ விடுபட மாட்ட, इस बीमारी से तू छुटकारा नहीं पाएगा, நீ செத்துருவேன்னு சொல்லி நம்ம பயங்காட்டின நாட்கள் எத்தனை உண்டு தெரியுமா? तू मर जाएगा मर जाएगा मर जाएगा ऐसे हमें डराए हुए कितने दिन थे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நான் இந்த ஆபரேஷன் ப்ராசஸ்ல போனோம் பாத்தீங்களா? ये साल पास्टर जी जब इस ऑपरेशन की प्रतिक्रिया में गए, அதுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால उसके जाने से एक हफ्ते पहले ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சாத்தா வந்து சொல்றான், मैं प्रार्थना करते समय शैतान आकर कहता இந்த है, ஆபரேஷன் தான் உனக்கு கடைசி, நீ செத்துருவ அப்படினா. ये ऑपरेशन तेरा अंत है, तो इसके बाद मर जाएगा। ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நீ வெளியே வர மாட்ட உயிரோட அப்படினா. ऑपरेशन थिएटर से तू जिंदा बाहर नहीं निकलेगा। நான் சிரிச்சிட்டே சொன்னேன், मैं हंसते हुए कहा, சாவு எனக்கு ஆதாயம், मृत्यु मेरी जीत है, கிறிஸ்து எனக்கு ஜீவன், मसीह मेरा जीवन, சாவு எனக்கு मृत्यु मेरी ஆதாயம். जीत है। அல்லேலூயா. हालेलुया। நான் சாத்தானை பார்த்து சொன்னேன், शैतान को देखकर मैंने कहा, உயிரோட இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக, जिंदा हूं तो भी मसीह के लिए, மரித்தால் கிறிஸ்துவோட, मरूंगा तो भी मसीह के साथ। ரெண்டு தானே, ये दो ही ना, உனக்கு என்ன வேலை என்கிட்ட? तेरे को मेरे से क्या काम। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மரணத்தின் திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது मृत्यु की भय जब हमें घेर लेती நம்ம है, ஏன் பயப்படுறோம் தெரியுமா? हम क्यों डरते पता है நம்ம क्या? கிறிஸ்துவோடு இல்ல, हम मसीह के साथ नहीं गए। ஆமென். आमीन। இந்த வருஷத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில மரண திகில்கள் வந்துச்சு. ये साल कई लोगों के जीवन में मृत्यु की भय आई थी। ஆமென். சில நேரங்கள்ல कुछ समय மரணம் நம்முடைய அருகிலே வந்தது. मृत्यु हमारे पास हमारे बगल में आई थी। எத்தனை பேருடைய வாழ்க்கையில அப்படி வந்துச்சு தெரியுமா? कितने लोग के जीवन में ऐसे आया था पता है क्या? ஒரு நொடி பொழுதில் கர்த்தர் நம்மை தப்புவித்த நாட்கள் உண்டு. एक चुटकी भर में परमेश्वर में बच्चा ऐसे दिन थे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அநேகருடைய வாழ்க்கையில अनेक के जीवन में இந்த வருஷத்தின் கடைசியை நான் காணவே மாட்டேன்னு சில சொல்லின வாழ்க்கை எல்லாம் உண்டு. ये साल के अंत को मैं देखूंगा ही नहीं ऐसे बोले हुए थे। ஆமென். சிலர் நினைச்சாங்க இன்னைக்கு தான் நமக்கு கடைசி நாள் அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. कुछ लोग सोचे थे कि अरे आज ही मेरा अंतिम दिन है कर இந்த சூழ்நிலையிலே நான் மரிச்சிருவேன், यही परिस्थिति में मैं मर जाऊंगा। வருஷத்தின் கடைசியெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு நம்ம நினைச்ச நாட்கள் உண்டு. ये साल के अंत को सब मैं नहीं देखूंगा करके हमने सोचा था। அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நம்மை நெருக்கி வந்த நாட்கள் உண்டு. ऐसे परिस्थिति भी
हमें घेर कर आए हुए दिन थे। ஆனா ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், लेकिन एक बात मैं आपसे कहता நான் हूँ, மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்து போன போதெல்லாம் मैं मृत्यु के घोर अंधकार में चल कर गया तो भी ஆண்டவருடைய கோலும் தடியும் நம்ம தேற்றி இந்த வருஷத்தின் கடைசியை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். परमेश्वर का सोटा और लाठी ने मुझे संभाल कर इस साल के अंत को देखने के लिए रखा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வருஷத்துல நான் நிறைய பேருக்கு ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை அதுதான். ये साल में प्रार्थना करते समय अनेक के लिए परमेश्वर की बात यही थी, மரண பயங்கள், मृत्यु का डर, மரண பயங்கள், मृत्यु का भय। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இன்னைக்கு வரைக்கும் மரிக்காமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. लेकिन आज के तक मरे नहीं जीवित है परमेश्वर का अनुग्रह। ஹல்லேலூயா, हालेलुया। சங்கீதக்காரன் தாவீது ஏன் சொல்றாரு தெரியுமா இந்த வசனத்தை? संगीत का दाऊद क्यों पता है कि वचन को कह रहा है, அவருக்கு மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சாம். उनके और मृत्यु के बीच में एक कदम का ही फासला था। சவுல் தாவீதை வேட்டையாடுவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். साउल दाऊद का शिकार करने के लिए ढूंढ रहा है, பக்கத்துல வரைக்கும் வந்துட்டான். बगल में आ गया, ஆனா लेकिन ஆண்டவர் சவுலுடைய கையில ஒப்பு கொடுக்கல. परमेश्वर साउल के आत्मा से नहीं सौंपे। அதனால தான் இந்த வசனத்தை அவர் சொல்றாரு, इसीलिए वो इस वचन को कहते हैं, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் मैं मृत्यु के घोर अंधकार की तराई में चलूं तो भी பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். दुष्टता से मैं नहीं डरूंगा। தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். परमेश्वर आप मेरे साथ में हो, உமது கோலும் தடியும் என்னை தேற்றா. आपका सोटा और लाठी मुझे संभालेगा। ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, தேவன் உங்களோடு கூட இருந்தபடினாலே மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து உங்களை விடுதலையாக்கி இந்த வருஷத்தின் கடைசியை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். परमेश्वर आपके साथ थे, इसलिए मृत्यु की घोर अंधकार को पार कर इस साल के अंत को देखने के लिए रखे। ஆமென். आमीन। கிருபையால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்தார். अनुग्रह से परमेश्वर में जीवन दिए, சுகத்தை தந்தார், सुख दिए, பலத்தை தந்தார். बल दिए। இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ये साल के अंत में परमेश्वर को धन्यवाद कहना है कि नहीं? ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு அறிமுகமானவர்கள் எத்தனை பேர் இந்த வருஷத்தின் கடைசியில் இல்லங்க? आपके जान पहचान के कितने लोग इस साल के अंत में नहीं है? உங்க फ्रेंड्स अनेகர் இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இல்ல. आपके दोस्त लोग कितने लोग आज इस साल के अंत में नहीं है? உங்க கூட வேலை செய்தவங்க இன்னைக்கு अनेகர் இல்ல. आपके साथ काम करने वाले आज कितने लोग नहीं है? 2 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி எனக்கு இந்த இதுல ஒரு பிரேயர்க்காக ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சு. 2 दिन पहले मेरे को प्रार्थना के लिए एक विषय आया। ஒரு வாலிப பையன் एक जवान लड़का ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிருக்கான். ट्रेन में सफर कर रहा था, ட்ரெயின்ல விழுந்துட்டான். ट्रेन से नीचे गिर गया, ஒரு கால் துண்டாவே போயிட்டு, एक पैर तो पूरा टुकड़ा हो गया இரண்டாவது கால் அப்படியே நசுங்கி போயிட்டு, और दूसरा पैर कुचल गया। வாலிப பையன் जवान लड़का, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் வந்துச்சு. उसके लिए प्रार्थना कीजिए करके हमें प्रार्थना की विनती आई। கர்த்தர் நமக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து பாதுகாத்து நம்ம நடத்தி வந்த விதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். परमेश्वर हमें चला कर ले आए, सुख बल चंगाई देकर आरोग्यता से रखे, उसे सोचकर परमेश्वर का धन्यवाद कहना है। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா வருஷத்தின் கடைசியில சுத்திகரிப்பு மெசேஜ் தான் கர்த்தர் தருவார். हर साल के अंत में शुद्धकरण का ही मैसेज परमेश्वर देते ஆனா गए, இந்த வசனத்தை ஒரு மாசத்துக்கு முன்னாலே தந்துட்டு சொன்னாரு, लेकिन ये साल 1 महीने पहले वचन को देखकर परमेश्वर कहे, இந்த கடைசி வாரத்துல இதுதான் நீ கொடுக்கணும் அப்படினாரு. इस अंतिम हफ्ते में तुझे यही वचन देना है। ஆண்டவர் நம்மிடத்துல நன்றி பலிகளை ஏறெடுக்க விரும்புகிறார். परमेश्वर हमसे धन्यवाद की बलि चाहते हैं, இவன் நம்மிடத்துல ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கிறார். हमसे स्तुति बलि चाहते இந்த हैं। வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் செய்து வந்த எல்லா இவன் நன்மைகளை நினைச்சு 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 கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ये साल परमेश्वर शुरुआत से जो काम करते आए, भलाई करते आए, उसे सोचकर हमें एहसान मानना है करके चाहते हैं। இவன் நான்காவது காரியம், चौथा कार्य, சங்கீதம் 23:5 சொல்லுது, भजन संगीता का 23 संगीता का 5 वचन कहता है, சத்துருக்களுக்கு முன்பாக. शत्रुओं के सामने। இந்த வருஷத்துல நமக்கு சத்துரு இருந்தாங்களா இல்லையா? ये साल हमारे शत्रु थे कि नहीं? இருந்தாங்களா இல்லையா? अरे थे कि नहीं? வீட்டிலே இருந்துச்சு, घर के अंदर ही थे, வெளிய எங்க தேடுறதுக்கு? बाहर जाके क्यों ढूंढना? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। சத்துருக்கள் நமக்கு நிறைய எழும்பி வந்தாங்க. शत्रुएं हमारे खिलाफ बहुत उठकर आए, வேலை செய்கிற இடத்துல எழும்பி வந்தாங்க, काम करने वाले जगह पर उठकर आए, குடும்பத்துல எழும்பி வந்தாங்க, परिवार में उठकर आए, பக்கத்துல எழும்பி வந்தாங்க. बगल में पड़ोस में उठकर आए। நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டா, हमारी प्रार्थना को परमेश्वर सुने, சிங்கத்தின் வாயை கட்டுறது மாதிரி அவங்களுடைய வாயை கட்டி போட்டாரு.
सिंहों के मुंह को जैसे बांधे थे वैसे उनके मुंह को बांध दिए அதெல்லாம் நம்முடைய கண்கள் கண்டது उन सबको हमारे आंखों ने देखा ஹalleluya हालेलुया உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லி வந்தாங்க तुझे नाश कर दूंगा करके लोग आए थे நிர்மூலமாக்குவேன்னு சத்துரு நமக்கு விரோதமா எழும்பி வந்தாங்க तुझे बर्बाद कर दूंगा करके शत्रु हमारे खिलाफ उठे थे சிலர் நமக்கு விரோதமா மந்திரம் செய்திருப்பான் தந்திரம் செய்திருப்பான் பில்லிசூனியம் செய்திருப்பான் कुछ हमारे खिलाफ जादू टोना मंत्र काला जादू किए होंगे ஆமென் आमीन நம்ம அழிக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க वो हमें नाश करने के लिए कितना प्रयास किए கர்த்தர் கிருபை இருந்ததனால परमेश्वर का अनुग्रह था इसलिए அது நம்ம மேல ஒண்ணுமே செய்யாம அது திரும்பி போயிருக்கு वो हमें कुछ नहीं किया वापस लौट गया ஹalleluya हालेलुया கர்த்தர் கிருபை இல்லைன்னு வெச்சுக்க परमेश्वर का अनुग्रह नहीं होता तो அழிஞ்சிருப்போம் नाश हो गए होते அவன் செய்த சூனியத்திலே அழிஞ்சிருப்போம் उसने जो टोना किया था उसी में नाश அவன் हो गए செய்த थे மந்திரத்திலே அழிஞ்சிருப்போம் उसने जो तंत्र मंत्र किया उसी में नाश हो गए அவன் होते நம்ம பார்த்து எரிஞ்சதிலேயே நம்ம எரிஞ்சு போயிருப்போம் वो हमें देखकर जिस तरह से जला था वो उसी तरह हम जल भी गए होते கர்த்தர் கிருபை लेकिन परमेश्वर का अनुग्रह சத்துருக்கள் நமக்கு முன்பாக எழும்பின பொழுதோ शत्रु हमारे खिलाफ जब उठे அவர்கள் நடுவுல தலை நிமிர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் उनके बीच में सिर उठाने के लिए परमेश्वर रखे ஹalleluya हालेलुया எத்தனையோ பேர் இந்த வருஷத்துல வேலை ஸ்தலத்துல சொன்னாங்க कितने लोग इस साल काम करने के जगह पे कहते ஏமன் ஒரு நபர் எனக்கு விரோதமா எழும்பி நிக்கிறான் பாஸ்டர் एक व्यक्ति मेरे खिलाफ उठकर खड़ा है पास्टर ஏமன் நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க அதுக்காக आप सभी उसके लिए प्रार्थना किए உங்க ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர் आपके प्रार्थना को परमेश्वर सुने சிலரை பாத்தீங்கன்னா சத்துரு எழும்பினது உண்மை कुछ को देखोगे तो शत्रु उनके खिलाफ उठे वो सच है ஜெபித்த போது जब प्रार्थना किए அந்த இடத்துல இந்த சத்துரு அந்த இடத்திலே இல்லாம ஆண்டவர் நிர்மூலமாக்கி வெளியே கொண்டு போயிருக்கிறார் उस जगह के शत्रु को वहां पे रहने ही दिए वहां से नाश करके लेकर चले गए எத்தனையோ பேருடைய சாட்சி இந்த வருஷத்துல உண்டு कितने लोग की गवाही इस साल गए ஹalleluya हालेलुया அவங்கள விட சீனியரா இருந்தவங்க उनसे भी जो वरिष्ठ सीनियर थे ஆனா தேவ பிள்ளைக்கு விரோதமா எழும்பின போது लेकिन परमेश्वर के बच्चों के खिलाफ जब उठे அவங்க இடத்துல அந்த இடத்துல இன்னைக்கு இல்லாம கர்த்தர் நிர்மூலம் பண்ணி இருக்கிறார் वे उस स्थान पे नहीं रह सके ऐसे परमेश्वर ने नाश किए ஹalleluya हालेलुया சத்துருக்கள் எழும்பினார்கள் शत्रु उठे அவர்கள் நடுவுல கர்த்தர் இன்னைக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் நம்மை उनके बीच में परमेश्वर आज हमें ऊंचा उठाकर रखे गए இந்த वचனம் சொல்லுது பாருங்க ये वचन कहता है देखिए சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்தி शत्रु सताने वालों के सामने एक मेज बिछाकर என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீ तूने मेरे सिर पर तेल मला गे என்னை பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது मेरा कटोरा उमड़ रहा है என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தொடர பண்ணி இருக்கிறார் निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेगी ஹalleluya हालेलुया உன்னை அழிச்சிருவேன் எழும்புறவங்க இன்னைக்கு நமக்கு முன்னால இல்லங்க देखो तुझे नाश करूंगा करके उठने वाले आज हमारे सामने ही नहीं है ஹalleluya हालेलुया ஆமென் Amen. பிசாசு சவால் விட்ட நாட்கள் உண்டு शैतान चुनौती दिए ऐसे दिन थे ஆமென் आमीन எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்க ஒரு காரியம் உண்டு मेरे को बहुत हंसने जैसा एक कार्य है சிலர் பிசாசு துரத்தும் போது कुछ लोग शैतान को भगाते समय பிசாசு சொல்லும் शैतान कहता कि இவன் உயிரை எடுக்காம விட மாட்டேன் मैं इसको जान लिए बिना नहीं छोड़ूंगा இவளை நான் உயிரை எடுக்கிறதுக்கு தான் உள்ள வந்திருக்கேன் इसका जान लेने के लिए इसके अंदर मैं आया हूँ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன் मैं एक ही बात कहता हूँ உன்னால முடிஞ்சா செய்துக்க तुझसे होगा तो तू कर இதுவரைக்கும் கர்த்தர் கிருபையினால எல்லா பிள்ளைகளையும் விடுதலையாக்கி வச்சிருக்கிறார் अभी तक परमेश्वर सभी बच्चों को जो छुटकारा देकर रखे गए நமக்கு எதிரா பிசாசு சவால் விட்டான் मेरे खिलाफ शत्रु शैतान ने सवाल किया என்ன பண்ணுவோம் பாத்தியா क्या करूंगा देखा क्या பிள்ளை என்ன பண்ணுவோம் பாத்தியா ये बच्चे को क्या करूंगा देखा क्या குடும்பத்தை என்ன பண்ணிடுவோம் பாத்தியா इस परिवार के साथ क्या करूंगा पता है क्या சவால் விட்டு வந்தான் चुनौती देकर आया பெருவெள்ளத்து இரைச்சல போல வெள்ளம் போல சாத்தான் நமக்கு வந்தான் बड़ी बाढ़ की आवाज के समान शैतान उठकर आया ஆவியானவர் நமக்கு ஏமன் நேராக வந்து வெற்றி கொடியை ஏற்றி இருக்கிறார் आत्मा परमेश्वर हमारे लिए आकर जय का झंडा उठाएंगे அதுல ஸ்பெஷல் என்ன தெரியுமா उसमें विशेष क्या है पता है क्या அவங்க நடுவுல நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே उनके बीच में परमेश्वर हमारा सिर ऊंचा उठाकर रखेंगे நீ எல்லாம் நன்மை காண மாட்டே तू तो भलाई को देखेगा ही नहीं உனக்கெல்லாம் நன்மை நடக்காதுன்னு சவால் விட்டாங்க उसके लिए भलाई होगी नहीं करके सवाल அவங்க की விட்ட சவாலுக்கு எதிராக उन्होंने दो चुनौती दी उसके खिलाफ அவங்க நினைச்சதை விட उन्होंने जिस प्रकार सोचा था उससे भी நம்ம நினைச்சதை விட हमने जितना सोचा था उससे भी சத்ருவுக்கு எதிராக शत्रु के खिलाफ கர்த்தர் நம்முடைய தலையை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் परमेश्वर हमारे सिर को आज भी ऊंचा उठाकर रखेंगे हालेलुया हालेलुया அதை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா उसे सोचकर धन्यवाद कहना है कि नहीं हालेलुया 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 இவன் அஞ்சாவதாக पांचवा இவன் நம்ம நினைக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கு हमें सोचना स्मरण करने के लिए एक मुख्य कार्य है இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில்
வருஷத்தில் இருந்த ये साल में शुरुआत में जो था தேவனோடு உள்ள உறவு இன்னைக்கு இருக்கா இல்லையா? परमेश्वर के साथ का रिश्ता आज के दिन है कि नहीं? ரொம்ப முக்கியமான காரியம் பார்த்துடுங்க. बहुत ही मुख्य कार्य. ஆமென். आमीन. எப்பவுமே हमेशा இந்த வருஷ ஆரம்பத்துல इस साल की शुरुआत में வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடும். गाड़ी बहुत तेजी से दौड़ती है. ஆமென். आमीन. 120 150 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பிரர்ன்னு ஓடும். 120 150 200 की स्पीड में ब्रर करके दौड़ता है. ஜனவரி 10ஆம் தேதி जनवरी की 10 तारीख 100 கிலோமீட்டருக்கு வந்துரும். 100 किलोमीटर में आ जाएगा. 15ஆம் தேதி 15 तारीख பொங்கலோ பொங்கல். पोंगल அப்படியே கொஞ்சம் இன்னும் குறையும். और थोड़ा कम हो जाएगा. ஆமென். आमीन. ஆமென். ஆமென். 80ல வந்துரும். 80 में आ जाएगा. 20ஆம் தேதி 20 तारीख ஆமா அந்த மாசம் முடியும் போது கிட்டத்தட்ட 50 ஆயிரும். ये महीने के अंत तक तकरीबन 50 में आ जाता है. வருஷம் முடியும் போது साल के अंत में அடுத்து வருஷ கடைசியில மறுபடியும் சூடிறான். अगले साल के अंत में फिर से गर्म होगा. ஆமென். आमीन. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்துல ஒரு வசனம் சொல்றாருல. परमेश्वर प्रकाशित वाक्य की पुस्तक में एक वचन कहते हैं நீ ना, ஆதியில் கொண்டிருந்த அன்பில் குறைவுபட்டிருக்கிறாய் என்று உன் பேரில் ஒரு குறைவு உண்டு. तुझ पर एक कमी है. तूने जो आदि में जैसे प्रेम किया था वैसे आज नहीं करता. அப்போ இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல तो इस साल की शुरुआत நம்ம में வாழ்க்கையில हमारे जीवन में ஆண்டவரோடு உள்ள அன்பில் परमेश्वर के साथ के प्रेम में எப்படி இருந்தோம்? कैसे थे? வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே वादा वचन मिलते ही ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரே தோத்திரம்னு சொல்லி அந்த ஆவியில் நிறைஞ்சிருந்தோம்ல. बहुत ही खुशी से परमेश्वर धन्यवाद करके आत्मा में भरे थे. அந்த அன்பில் வளர்ந்திருக்கிறோமா? அந்த அன்பில் நாம் குறைவுபட்டிருக்கிறோமா? उस प्रेम में हम बड़े हैं क्या या उस प्रेम में कम हुए? அதை நம்ம நினைச்சு பார்த்து நம்ம திருப்பிக் கொள்ள வேண்டியது அவசியம். उसे हमें सोच कर देखकर वापस वहां पर आना आवश्यक है. இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல इस साल की शुरुआत में நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. हमारे जीवन में एक प्रार्थना का जीवन था. ஏன்னா நம்ம வருஷத்தின் முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணோம். क्योंकि इस साल के पहले समय हमने फैसले किए थे. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணுவேன். निश्चय एक दिन में 1 घंटे तो प्रार्थना करूंगा. ஆரம்பத்துல ஓடிச்சது அது. शुरुआत में वो दौड़ा, நல்லா தான் போச்சு. अच्छे से गया. அந்த ஜெபம் எங்க குறைஞ்சிச்சு? वो प्रार्थना कहां पर कम हुआ? எந்த சூழ்நிலையில குறைஞ்சிச்சு? कौन से परिस्थिति से कम हुआ? எந்த மாதத்துல குறைஞ்சிச்சு? कौन से महीने में कम हुआ? அதை திரும்ப நம்ம ஆரம்பிச்சோமா இல்லையா? उसे फिर से हम शुरू किए कि नहीं? ஆமென். आमीन. மாசத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணுவோம்னு தீர்மானம் பண்ணோம். महीने में एक दिन उपवास करेंगे करके फैसला किए थे. இந்த தீர்மானத்துல எத்தனை தடவை நம்ம செய்தோம்? इस निर्णय में हमने कितनी बार इसे किया है? அந்த ஜெப வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா இல்லையா? वो प्रार्थना का जीवन आज है कि नहीं है? ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லது அதுல குறைஞ்சிருக்கிறோமா? या उसमें कम हुए क्या? இத நம்ம சிந்தித்து பார்க்கணும். ये हमें सोच कर देखना है. ஏதோ எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல நம்ம விட்டுற கூடாது. ये बाकी सभी चीजों को सोचकर आत्मिक चीजों को छोड़ना नहीं இந்த है. வருஷத்தில் உள்ள ஆரம்பத்தில் உள்ள தேவனோடு உள்ள உறவு, ये साल शुरुआत का परमेश्वर के साथ का रिश्ता ஆமென் ஸ்தோத்திரம், இன்னைக்கு இருக்கா இல்லையா? आज है कि नहीं है? அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். वो हमें सोच कर देखना आवश्यक है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அந்த உறவுல எங்க நம்ம பிரேக் ஆனோம்? उस रिश्ते में कहां पर हम टूट गए? அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். उसे हमें स्मरण करना, सोच कर देखना आवश्यक है. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்த பக்தி வைராக்கியம் நமக்கு இன்னைக்கு இருக்கா இல்லையா? इस साल में जो भक्ति में जो जिद थी हमारे अंदर वो है कि அது नहीं? குறைஞ்சு போயிருக்கா இல்ல அதை கண்டினியூ பண்றோமா? वो कम हो गया है, उसे हम जारी रखेंगे. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். बहुत ही मुख्य कार्य இந்த है. வருஷத்தில் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றிட்டோமா நிறைவேற்றலையா? ये साल हमने जो भी निर्णय लिए थे उसे हमने पूरा किया कि नहीं किया? 1ஆம் தேதி 1 तारीख को அதிகாலையில सवेरे भोर को தேவ சமூகத்துல परमेश्वर के सम्मुख தீர்மானம் எடுத்தோம். निर्णय लिए. உங்களுக்கு தான் தெரியும் என்ன எடுத்தீங்க அப்படின்னு. आप ही को पता होगा आपने क्या क्या निर्णय लिए थे. நான் இப்படி இருப்பேன், मैं ऐसा रहूंगा, எவ்வளவு பைபிள் படிப்பேன், इतना बाइबल पढ़ूंगा, எவ்வளவு ஜெபம் பண்ணுவேன், इतना प्रार्थना करूंगा, கர்த்தருக்காக இதை செய்வேன், परमेश्वर के लिए इन सारी चीजों को करूंगा, கர்த்தருக்காக கொடுப்பேன், परमेश्वर के लिए दूंगा, ஊழியம் செய்வேன், सेवकाई करूंगा, தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் இப்படி இருப்பேன், व्यक्तिगत जीवन में इस प्रकार रहूंगा, குடும்ப வாழ்க்கையில் நான் இப்படி இருப்பேன். पारिवारिक जीवन में ऐसा रहूंगा. தீர்மானம் எடுத்தீங்க. फैसला लिए. இன்னைக்கு आज அது என்ன இருக்கு, எப்படி இருக்கு? आज जो किस प्रकार के, எத்தனை தீர்மானங்கள் செய்து முடிச்சீங்க? कितने निर्णय को उसमें से आपने पूरा किया, எத்தனை தீர்மானங்கள் முடிஞ்சிருக்கு? कितने निर्णय आज खत्म हुए,
இல்ல எத்தனை தீர்மானங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? या कितने निर्णय में आज भी आप जारी रखे हो? யாருக்காவது ஞாபகமாவது இருக்கா இன்னைக்கு? किसी को ये बातें याद तो है क्या? சிலர்லாம் எழுதி வச்சிருப்பீங்க. कुछ लोग लिख के रखे होंगे. எழுதி வச்சவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். लिख के रखने वालों के लिए परमेश्वर की स्तुति हो. ஆனா எழுதி வச்சதுனால நடக்கலையே. लेकिन लिख के रखने से काम नहीं बनता. பட் தீர்மானங்கள் लेकिन निर्णय எடுத்தது நல்லது. लिए अच्छी बात, எடுக்கணும். लेना के எடுக்காம இருக்க கூடாது. लिए बिना नहीं रहना के. தீர்மானங்களை எடுத்தோம். निर्णय को लिए ஆனா செய்தமா? लेकिन उसे किए क्या? செய்தமா? किए क्या? அதை நம்ம மறுபடி நினைச்சு பார்க்கணும். उसे हमें दोबारा सोच कर देखना है. அல்லேலூயா. हालेलुया. ரொம்ப முக்கியமான காரியங்க இதெல்லாம். बहुत ही मुख्य कार्य है ये सब. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு आज இவைகள் எல்லாம் நினைச்சு इन सब को सोचकर முதல்ல செய்ய வேண்டியது நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு நன்றி சொல்லணும். पहला जिनके लिए धन्यवाद कहना है उनके लिए धन्यवाद कहना है. ரெண்டு, दूसरा எதிலெல்லாம் தவறினோமோ जिस जिस विषय में हम चूक गए ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியதுக்கு மன்னிப்பு கேட்கணும். परमेश्वर से माफी मांगने के लिए माफी मांगना है. மூணு, तीसरा மனம் திரும்ப வேண்டியதுல மனம் திரும்பணும். जहाँ पे मन फिराना है वहां पर मन फिराना है. நாலு, चौथा செய்து முடிக்காததை செய்து முடிக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம பிரயாசப்படணும். जिसे आपने पूरा नहीं किया उसे पूरा करने के लिए लगातार प्रयास कीजिए. அஞ்சு, पांचवा ஒப்புரவாக வேண்டிய விஷயத்துல ஒப்புரவாகணும். जहाँ पे समझौता मेल मिलाप करना है वहां पे समझौता मेल मिलाप कर लीजिए. ஆமென். आमीन. பூர்வ நாட்களையும் पूर्व के दिनों को ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கணும். आदि युग के वर्ष को सोचिए. வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், ये साल पूरा परमेश्वर में चला कर लेकर आया வருஷம் रास्ता. முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், ये साल परमेश्वर वाले किए पूरे भलाइयां. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள், ये साल परमेश्वर हमें पूरा चला कर लेकर आए रास्ते. இந்த வருஷத்துல சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு செய்ததான அருமையான காரியங்கள், ये साल परमेश्वर हमारे शत्रुओं के खिलाफ हमारे किए हुए अच्छे अच्छे कार्य, நம்முடைய ஜீவனுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், हमारे जीवन के लिए परमेश्वर किए भलाइयां, எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு இன்னைக்கு நன்றி செலுத்தணும். इन सब चीजों को सोचकर धन्यवाद कहना है. நன்றி உள்ளவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். जो धन्यवाद के एहसान मंद है उन्हें ही परमेश्वर आशीष करना चाहते हैं. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, संगीतकार दाऊद कहते थे इस तरह कहते हैं, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக परमेश्वर मेरे लिए किए सारी भलाइयों के लिए நான் என்னத்தை செலுத்த முடியும்? मैं क्या दे सकता हूँ? ஏமன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு उद्धार के कटोरे को लेकर அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறதை தவிர வேற எதுவுமே எனக்கு அவருக்கு செய்ய முடியாது. उनके नाम को दंडवत करने को अलावा और कुछ नहीं कर கர்த்தர் सकता. நமக்கு செய்த நன்மைகளுக்காக परमेश्वर में किए भलाइयों के लिए என்னத்தை செய்ய முடியுங்க? क्या कर सकते हैं? என்னத்தை செய்ய முடியும்? क्या कर सकते हैं? ஆமென். आमीन. ஒண்ணே ஒண்ணுதான் செய்ய முடியும். एक ही चीज कर सकते हैं, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ளத்தான் முடியும். उद्धार का कटोरा लेकर उन्हें सिर्फ दंडवत कर सकते हैं. நம்முடைய சரீரத்துக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் எவ்வளவு! हमारे शरीर के लिए परमेश्वर की भलाइयां कितनी सारी है. ஒரு வாரத்துல எங்களுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு. पिछले हफ्ते एक जन हमारे घर पर आए थे. அவருடைய ப்ராப்ளம் என்னன்னா, उनकी समस्या क्या थी? இந்த யூரினரி ட்ராக்ல வந்து பிரச்சனை ஆயிட்டு. उनके यूरिनरी ट्रैक में परेशानी आ गई. ஏமன் ஸ்தோத்திரம். டாக்டர் சொன்னாங்களா, डॉक्टरों ने कहा ஆபரேஷன் பண்ணிடுவோம். ऑपरेशन कर लेंगे. ஆபரேஷன் பண்ணி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாராம். पूछे ऑपरेशन करके आप क्या करने वाले को? ஏமன் வயிற்றுக்கு வெளியில ஒரு தைலி வச்சிருவாங்களா. हम पेट के बाहर एक थैली को रख देंगे. நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. யூரின் எல்லாம் எப்படி வரும்? तो यूरिन सब कैसे आएगा? நம்ம மூளைக்கும் அதுக்கும் கண்ட்ரோலே இருக்காதா. भेजा दिमाग और उसके बीच में कंट्रोल नहीं रहेगा, தானாவே வந்துருமா. अपने आप आ जाएगा. அந்த பேக் வந்து 250 ml. वो बैग थैली जो है 250 ml. அது எப்ப நிறையும்னு சொல்ல முடியாது. वो कब भरेगा पता नहीं लगता. நிறையறதுக்கு முன்னாடி காலி பண்ணிரணும். वो भरने से पहले खाली कर देना है. அது நமக்கு நிறையறதே தெரியாது பத்திடுங்க. और वो कब भरेगा ये हमें पता ही नहीं. இப்ப நமக்கு तो हमें ஆண்டவர் தந்திருக்கிற சிஸ்டம், परमेश्वर हमें दिया सिस्टम, யூரின் உள்ள நிறைஞ்சிட்டாலே போதும். यूरिन अंदर भरते ही काफी है. தானாவே சொல்லும் மூளை, अपने आप हमारा दिमाग कहता है நிறைஞ்சிட்டு भर गया, வாஷ்ரூம் போயிரு जा जा वॉशरूम में चले जा, சொல்லும். कहता है. ஆனா இந்த பேக்குக்கு போனா ஒண்ணும் சொல்லாது. लेकिन ये बैग थैली में जाएगा तो कुछ नहीं बता அது सकता. நிறைஞ்சிட்டுனா वो भर जाते ही நேர உல்டா போயிருமா. वो डायरेक्ट उल्टा चले जाएगा. உல்டா போச்சுனாக்க उल्टा गया तो கிட்னி டேமேஜ் ஆயிரும். किडनी डैमेज हो जाएगा. உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆயிரும். अंदर के जितने भी अंग है ऑर्गन से सब बर्बाद हो जाएंगे. ரெண்டு, दूसरा குளிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி அந்த இடத்துல பட்டா கூட नहाते वक्त एक बूंद पानी भी वहां लगता है तो இன்ஃபெக்ஷன் ஆயிரும். इन्फेक्शन हो जाएगा. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान இந்த दीजिए. வருஷத்துல
ये साल கர்த்தர் நம்முடைய சரீரத்தை எவ்வளவு நேர்த்தியா வச்சு அருமையா வச்சு நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். परमेश्वर कितने अच्छे से सुंदर तरीके से हमारे शरीर को रख कर चला कर ले आ रहे हैं. ஆமென் आमीन. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா हालेलुया. இப்படிப்பட்ட எதுக்கும் ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கலையே. इस प्रकार की किसी भी चीज के लिए परमेश्वर में नहीं सौंपे. அவர் சொன்னாரு, उन्होंने कहा பாஸ்டர் அப்படிப்பட்டவங்களை நான் பார்த்தேன், पास्टर मैंने ऐसे लोग को देखा है, அதனால நான் ஆபரேஷன் பண்ணல, इसलिए मैंने ऑपरेशन नहीं किया. அப்படியே நான் இருந்து செத்து போனாலும் பரவாயில்லை, ऐसे रह के मर जाऊंगा तो भी कोई बात அந்த नहीं, கஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படினாரு. वो कष्ट मुझे नहीं चाहिए करके ओके. ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? मैं ये बात आपसे क्यों कह रहा நம்முடைய हूँ? சரீரத்தில் ஆண்டவர் செய்த நன்மை, हमारे शरीर में परमेश्वर की भलाई. இயற்கையாவே ஆண்டவர் சிருஷ்டித்த உறுப்புகள் எல்லாம் देखो कुदरती रूप से परमेश्वर ने जिन अंगों को सृष्टि किया, கர்த்தர் கிருபையினால இயற்கையாகவே சரியாக ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். परमेश्वर कुदरती रूप से सही तरीके से वो चलने के लिए परमेश्वर अनुग्रह दिए. எத்தனையோ பேருடைய சரீரங்கள் कितने लोगों के शरीर में இயற்கையா வேலை செய்யாம कुदरती रूप से काम नहीं करता செயற்கையா வச்சு और जो आधुनिक रूप से रख कर எவ்வளவோ பாடுகளை படும்போது कितने तकलीफ उठाते समय கர்த்தர் கிருபையினால परमेश्वर के अनुग्रह से சரீரங்கள்ல கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். शरीर में परमेश्वर भलाई நம்முடைய किए. குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். हमारे घर परिवार के बच्चों के लिए परमेश्वर भलाई किए. பிரயாணங்கள்ல கூட இருந்தா, यात्राओं में साथ रहे, வீடுகள்ல இருக்கும்போது கூட இருந்தா, घर पे रहते समय साथ வேலை रहे, ஸ்தலங்கள்ல கூட இருந்தா, काम करने कार्यस्थल पे साथ रहे, மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தபோது கர்த்தர் நம்ம தூக்கி எடுத்தார். मृत्यु की घोर अंधकार की तरह आते समय परमेश्वर में हाथ बढ़ाकर उठा நம்ம लिए. இருக்கிற இடத்துல எழுந்திருப்போம் எல்லாரும். बैठे हुए जगह पर सभी खड़े हो जाएंगे. கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போறோம். थोड़ा समय हम परमेश्वर के लिए स्तुति बलि चढ़ाएंगे. நமக்கு நல்ல டைம் இருக்கு இன்னைக்கு. हमारे पास अच्छा समय है தேவ आज. சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்க போறோம். परमेश्वर के समय हम सभी जन एहसान मंदिर दे के साथ परमेश्वर की स्तुति करेंगे. நான் உங்கள்ட்ட ஒண்ணும் சொல்ல போறதில்ல. मैं आपसे कुछ नहीं कहूंगा. இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் ये साल के இந்த शुरुआत வருஷத்தின் से கடைசி வரைக்கும், ये साल के अंतिम तक, வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் साल के अंतिम रविवार तक கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், परमेश्वर में किए भलाइयां, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் आपके जीवन में परमेश्वर किए भलाइयां நினைச்சு 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 கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாமே. सोचकर आप परमेश्वर का स्तुति बलि कर ரெண்டு सकते हैं. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி दोनों हाथों का आकाश के उठाकर இருதயத்தின் ஆழத்திலிருந்து दिल के गहराई से ஒவ்வொரு காரியங்களை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. हर एक कार्य को सोचकर परमेश्वर का धन्यवाद कीजिए. முதலாவது நீங்க கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்க. पहले आप जिस रास्ते से पार होकर आए उसे सोचकर देखिए. இருள் சூழ்ந்த பாதைகள் நம்ம வாழ்க்கையில வந்தது. अंधकार घेरा हुआ रास्ता हमारे जीवन में था. ஆமென். ஸ்தோத்திரன் வாழ்க்கை முடிந்து போகும் என்கிற பாதை நமக்கு வந்தது. मेरा जीवन खत्म हो जाएगा ऐसा रास्ता हमारे आगे था. இந்த பாதையில என்னால கடக்க முடியாது. इन रास्तों को मैं पार नहीं कर இந்த सकता. பாதை தான் என் வாழ்க்கையின் கடைசியா. ये रास्ता ही मेरे जीवन का अंत है क्या? இப்படியே நம்ம நினைச்ச நாட்கள் எல்லாம் உண்டு. ऐसे ही हम सोचे कई दिन थे, ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே. लेकिन परमेश्वर हमारी मदद किए. கண்களை மூடுங்க. आंखों को बंद இருதயத்தின் कीजिए. ஆழத்திலிருந்து, दिल के गहराई से, இருதயத்தின் ஆழத்திலிருந்து दिल के गहराई से வேற ஒண்ணும் செய்யாதீங்க. और कुछ मत कीजिए. இருதயத்தின் ஆழத்திலிருந்து दिल के गहराई से கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு परमेश्वर आपको चला कर ले आए रास्ते को கர்த்தருக்கு सोचकर ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பிக்கலாமே. परमेश्वर की स्तुति करेंगे. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பிக்கலாமே. परमेश्वर की स्तुति करेंगे. நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. सोचकर देखिए. நான் உங்களை சொல்லி செய்கிறது இல்லைங்க. मैं आपको कहकर आप करें ऐसा உங்களை இந்த नहीं. வருஷத்தில் ஆண்டவர் எப்படி எல்லாம் நடத்தி வந்தார், आपको इस साल परमेश्वर जिस तरह से चला कर ले எப்படி எல்லாம் आए, கிருபையினால இந்த பாதைகளை கடந்து வந்தீங்க. कितने अनुग्रह से परमेश्वर आपको चला कर ले आए. ஆமென். அப்பா நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு, पिता हमारे लिए भलाई कितनी सारी है. அப்பா நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு, पिता हमारे लिए भलाई कितनी सारी है. ஆமென். அப்பா நமக்கு செய்த பாதைகள் நன்மைகள் எவ்வளவு, पिता हमारे लिए भलाइयां कितनी सारी है. நம்மை அவர் சுமந்து வந்த பாதைகள் எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. हमें वो उठा कर ले आए रास्ते कितने आश्चर्य थे. அவர் நம்மை கரம் பிடித்த பாதைகள் எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. वो हमारा हाथ पकड़े वो राह कितने आश्चर्य थे. அவர் நம்மை ஏமன் உள்ளம் கையிலே மறைத்து வைத்த காலங்கள் எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. वो हमें अपने हथेलियों में छिपा करके उस समय कितने अच्छे थे. அவர் நம்மை மார்போடு அணைத்த பாதைகள் எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. वो हमें सीने से लगाए वो समय कितने अच्छे थे. கரடுமுரடான பாதையில நீங்க கடக்கலையே, टेढ़े मेढ़े रास्तों का आपने पार नहीं किया. கர்த்தர் தானே கடக்க வச்சாரு. परमेश्वर ही तो पार करने के लिए रखे. முட்கள் வேலிகள நீங்க கடக்கலையே, कांटों और
ऊंट कटारों को तुमने पार नहीं किया। கர்த்தர் கடக்க வச்சாரு. परमेश्वर ही तो पार करने के लिए रखे। வனாந்தர பாதையில நீங்க கடக்கலையே. रेगिस्तान की राह पे तुम नहीं चले। கர்த்தர் கடக்க வச்சாரு. परमेश्वर ही तो पार करने के लिए रखे। கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். दोनों हाथों को उठाकर बोलिए, परमेश्वर आप मुझे चला कर रास्तों के लिए धन्यवाद। சொல்லிட்டே இருங்க, बोलते रहिए। Praise the Lord, hallelujah. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. धन्यवाद प्रभु। இருதயத்தின் ஆழத்திலிருந்து दिल के गहराई से அவர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக वो मेरे लिए किए सारे उपकारों के लिए பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் ஆண்டவரை தொழுது கொள்கிறேன். उद्धार का कटोरा लेके मैं परमेश्वर की स्तुति இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவா பாச்சருங்க, இயேசுவா दिल की गहराई से यीशु पिता को देखकर நான் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறேன் ஆண்டவரே. मुझे चला कर ले रास्तों को मैं सोचता हूं। நடத்தி வந்த பாதைகளை நான் நினைக்கிறேன்ப்பா. मैं चला कर ले आए रास्तों को सोचता हूं। எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, कितने सारे परेशानियां आए, எவ்வளவோ கண்ணீரின் பாதை வந்துச்சு, कितने सारे आंसू के राह எல்லாத்தையும் கடக்க வச்சீங்கப்பா. सबको पार करने रखे। அவைகள் எல்லாம் நன்மையான பாதையா முடிய செய்தீங்க ஆண்டவரே. वे सारी राह को भलाई में खत्म किए। அது முடியும் போது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தீங்க ஆண்டவரே. वो खत्म होते समय मेरे लिए आशीर्वाद को रखे। கலங்கி நின்றேன் ஆண்டவரே, घबरा कर खड़ा था, என் கண்ணீரை தொடச்சிங்கப்பா. मेरे आंसू को पोंछे। வாழ்க்கை முடிஞ்சிட்டு நினைச்சேன், जीवन खत्म करके ஆனா सोचा, புதிய வாழ்க்கை எனக்கு ஆரம்பிக்க வச்சீங்க ஆண்டவரே. लेकिन नया जीवन मेरे लिए शुरू किए। எத்தனையோ இரவுகள் கண்ணீரில் கழிச்சேன், कितने रात आंसू में खवाया, இந்த வருஷத்தின் கடைசி எனக்கு ஆசீர்வாதமா மாட்டி தந்தீங்களே. लेकिन साल का अंत मेरे लिए आशीष में बदल कर கையை உயர்த்தி நன்றி சொல்ல மாட்டியா? हाथ उठा के धन्यवाद नहीं कहेगा क्या? நீ சொல்லு. तू बोल அப்பா உன்கிட்ட கிட்ட வந்து எதிர்பார்க்கிறா. पिता तेरे पास आके तुझसे उम्मीद करे। இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி வருதான்னு எதிர்பார்க்கிறாரு. दिल के गहराई से धन्यवाद बलि आते क्या करके उम्मीद करे। சொல்லு இயேசுவே, यीशु पिता से बोले, यीशु पिता धन्यवाद पिता, धन्यवाद पिता, धन्यवाद पिता, धन्यवाद पिता। அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், கண்ணீரோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, உம் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, உம் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீர். சொல்லுங்க, அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நல்ல கைகளை தட்டி பாருங்க, ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா. வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா. செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி சத்தமா பாடுங்க பார்க்கலாம். வாய் திறந்து பாடு தம்பி, வாய் திறந்து பாடு. சும்மா நிக்காத, சும்மா நிக்காத. ஊமைய ஆண்டவர் உன்னை படைக்கல. பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களிகூர செய்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களிகூர வைத்தீரையா. அப்பா செய்த வாய் திறந்து பாடுப்பா, வாய் திறந்து பாடு. ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். வார்த்தையை சொல்லுங்க, அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையில் தேனினால் தாகம் தீர்த்தீரே. உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையில் தேனினால் தாகம் தீர்த்தீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன்,
ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நோய்களால் துவண்டு போன அந்த நேரத்தில் சுகந்தந்து என்னையும் காத்தீரையா. நோய்களாலே துவண்டு போன அந்த நேரத்தில் சுகந்தந்து என்னையும் காத்தீரை. சொல்லுங்க, அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ஐயா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா ராஜா ரபால பால பால ரபால பால ராஜா இயேசு ராஜா கபால கரபா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, ஆமென். ராஜா இயேசு ராஜா, சொல்லுங்க வாய் திறந்து. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசுவே, ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, धन्यवाद राजा, धन्यवाद राजा, राजा नंदी राजा, धन्यवाद 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 राजा, नंदी राजा यीशु राजा, नंदी राजा, राजा यीशु राजा, नंदी राजा, கபாலா கரபா. நான் நினைத்து பார்க்கிறேன், நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த வருஷத்தின் நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். इस साल के पिछले दिन को नाम सोच के देखा हो प्रभु. இந்த வருஷத்தின் ஆதி நாட்கள் இதுவரைக்கும் உள்ள நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே, நினைத்து பார்க்கிறேன், सोच कर देखता हूं, நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே, सोच कर देखता हूं प्रभु, நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. सोच कर देखता हूं प्रभु. மனுஷனை கைவிட்ட போது என்னை நீங்க கைவிடலையே, मनुष्य जब हाथ छोड़े तो आप नहीं छोड़े, குடும்பம் என்னை கைவிட்ட போது கைவிடலையே, परिवार जब मुझे छोड़ दिया तो आप मुझे नहीं छोड़े. நன்றி அப்பா, धन्यवाद पिता, धन्यवाद पिता. இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தபோது எனக்கு மரண இருளை மாற்றினீரே. मृत्यु की घोर अंधकार में चलते समय उसे मेरे लिए बदल दिए. ஜீவனை தந்தீங்க, ஜீவனை தந்தீங்க, ஜீவனை தந்தீங்க, ஜீவனை தந்தீங்க. இன்னைக்கு ஜீவனோடு தேவனை ஆராதிக்க உதவி செய்தீங்க, கடைசி நாளை காண செய்தீங்க. நன்றி அப்பா. जीवन को दिए, जीवन को दिए. आज इस अंतिम रविवार के समय आपकी आराधना करने के लिए धन्यवाद राजा. சாத்தான் சொன்ன வார்த்தைகளை என்ன விட்டு எடுத்து போட்டீங்க, शैतान की बातों को मुझसे अलग कर दिए. இயேசு ஜீவனை தந்தீங்கப்பா, இயேசு ஜீவனை தந்தீங்க. यीशु जीवन को दिए. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஏற்படுத்தி தந்தீங்க, शत्रुओं के सामने मेज को बिछाए. நன்றி அப்பா. धन्यवाद पिता. வாதையின் கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்தீங்க, நன்றி அப்பா. मरी मेरे डेरे के निकट आने नहीं दिए, सुरक्षा किए. வியாதியின் சரீரத்தை விட்டு எடுத்தீங்க, நன்றி அப்பா. बीमारी को मेरे शरीर से निकाल दिए, इसलिए धन्यवाद पिता. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ताली बजाकर थोड़ा समय परमेश्वर का धन्यवाद வாய் திறந்து, कीजिए. வாய் திறந்து நல்ல நன்றின்னு சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. मुंह खोल कर धन्यवाद வாயை कीजिए. திற, வாயை திற. मुंह खोल. நன்றி கட்ட உணர்வில்லாத இருதயமா இருக்காத. अरे एहसान फरामोश मत के मत रे. அடுத்த வருஷம் உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பிறகு अगला साल भी तेरे लिए कैसा रहेगा पता है நன்றி क्या? சொல்லணும். அடுத்த வருஷம் கர்த்தர் உனக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? हाँ तू धन्यवाद नहीं कहेगा तो अगले साल तेरे लिए क्या भलाई कर सकते? இந்த வருஷத்துல செய்த நன்மைக்கே நீ நன்றி சொல்லலைனா, ये साल की भलाई के लिए तू धन्यवाद नहीं कहेगा तो மரண இருளிலிருந்து விடுதலையாக்கினார், मृत्यु के घोर अंधकार से பிரயாணங்களை கூட छुड़ाए. இருந்தார், यात्राओं में साथ கிருபை रहे. இருந்தது. अनुग्रह था. நன்றி அப்பா, धन्यवाद पिता. நன்றி அப்பா, धन्यवाद पिता. நன்றி அப்பா. धन्यवाद पिता. அப்படியே முழங்கால் படிட்டு ओ ऐसे घुटने टेक कर. இந்த வருஷத்துல நம்ம இன்னொன்னு நினைச்சு பார்க்கணுமே. ये साल हमें एक और चीज स्मरण करना है. ரெண்டு கைகளையும் கூப்பி दोनों हाथों को जोड़कर நல்ல சத்தத்துல धीमी आवाज में உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. आप भी आपसे एक सवाल कीजिए. என்ன கேள்வி தெரியுமா? क्या सवाल पता है क्या? ஆதியிலே आदि में தேவனோடு இருந்த அன்புல, परमेश्वर के साथ के இந்த प्रेम में, வருஷத்தின் ஆரம்பத்துல इस साल के शुरुआत में, என் வாழ்க்கையில मेरे जीवन में தேவனோடு இருந்த அன்பு, परमेश्वर के साथ का प्रेम
குறைவுபட்டிருக்கா, कम हुआ है क्या, இல்ல வளர்ந்திருக்கனா, या उसमें मैं बड़ा हुआ हूँ, அப்படித்தான் இருக்கிறனா? या वैसे का वैसा ही है? சொல்றது உங்களுக்கு விளங்கும். मैं जो बोल रहा हूँ आपको समझ में आ रहा होगा। இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல पिछले साल की शुरुआत में ஆண்டவரை நேசித்த நேசம், परमेश्वर से करने वाला प्रेम, அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இருந்த அந்த நேசம் 1 तारीख 2 तारीख 3 तारीख का आया प्रेम, இன்னைக்கு இருக்கா இல்லையா? आज है कि नहीं है? ஜனவரி 1 2 3 4 5 தேதி இருந்த ஜெப வாழ்க்கை, जनवरी 1 2 3 4 5 तारीख के जो प्रार्थना का जीवन அதிகமாச்சா குறைஞ்சிச்சா? अधिक हुआ या कम हुआ है? குறைஞ்சிச்சுன்னா மன்னிப்பு கேளு, कम हुआ है तो माफी मांग, நான் கண்டினியூ பண்ணுவேப்பா, मैं उसे जारी रखूंगा पिता, வேற எதுவும் வேண்டாம், और कुछ नहीं चाहिए। நான் தொடர்ந்து मैं अब लगातार உங்க அன்புக்குள்ளால வளருவேன், आपके प्रेम में बढ़ूंगा, மன்னிச்சிருங்க, माफ कीजिए, ஜெப வாழ்க்கையில வளருவேன். प्रार्थना की जीवन में बढ़ूंगा। இந்த வருஷத்துல ஆண்டவரோட உறவு எப்படி இருந்துச்சு? ये साल तेरा रिश्ता परमेश्वर के साथ कैसा था? ஆரம்பத்துல உள்ள உறவு இன்னைக்கு இருக்கா? शुरुआत में का रिश्ता आज है क्या? அந்த சத்தம் கேட்ட அந்த நினைவு இன்னைக்கு இருக்கா? वो आवाज को सुना, वो विचार तेरे अंदर है क्या? இந்த வருஷத்துல ஆரம்பத்துல உள்ள பக்தி வைராக்கியம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கா, அப்படியே இருக்கா? ये साल की शुरुआत का जो भक्ति का जिद है या कम हो गया आगे? கடைசியா अंतिम, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எடுத்த தீர்மானங்கள்ல इस साल की शुरुआत में लिया फैसले, எத்தனை செய்து முடிச்ச? जितने को तूने पूरा किया, எத்தனை செய்யாம விட்டுட்ட? कितनों को तू नहीं किया, छोड़ दिया। வாய் திறந்து தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுத்த, मुंह खोल के परमेश्वर के सम्मुख निर्णय लिया, பட் लेकिन அதை செய்துட்டியா? उसे किया क्या तूने? நீ செய்வேன்னு எதிர்பார்த்தார், तू करेगा करके वो उम्मीद किए, நீ அதை செய்து நிறைவேற்றாதப்ப तू जब उससे पूरा नहीं किया, அவர் உள்ளம் வேதனைப்பட்டுச்சு. उनका मन वेदना पहुंचा। அதனால தான் இந்த வார்த்தையை உன்னோட பேசுறாரு. इसीलिए ये बात वो तुझसे कह रहे हैं, சாரி டாடி, सॉरी डैडी, மன்னிச்சிருங்க. माफ कर दीजिए। இன்னைக்கு நான் மறுபடியும் आज मैं वापिस அதை புதுப்பித்து கொண்டு செய்வதற்கு நான் தீர்மானம் பண்ண போறேன். उससे नया कर कर मैं कार्य करना चाहता हूँ। விளங்குதா உங்களுக்கு? आप लोग इस बात को समझ रहे हैं உங்கள்கிட்ட क्या? எதிர்பார்த்தாரு பாத்துக்க. आपसे वो उम्मीद की इस कार्य को, நீ மறந்துட்டியோ, அல்லது சாத்தா மறக்கடிச்சிட்டானோ, அல்லது நீ செய்யாம போயிட்டியோ, तू भूल गया या शैतान ने तुझे बुला दिया या तू करने में चूक गया, உன் ஆண்டவர் நேசிக்கிறார். तुझसे परमेश्वर प्रेम करते गए। அதனால தான் इसीलिए இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. इस साल खत्म होने के लिए 2 ही दिन है। அதுக்கு முன்னாடி इससे पहले இந்த காரியத்துல इस कार्य में நீ திரும்பி வான்றதான ஒரு காலிங், ஒரு அழைப்பு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். तू फिर से लौट आकर कर एक बुलाहट परमेश्वर तुझे दे रहे हैं। உனக்கு புதிய வருஷத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, तेरे को नए साल के लिए एक भरोसा है, ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. एक आशीर्वाद है। புதிய வருஷத்துல கர்த்தர் உன்னை மேன்மையா கொண்டு போகிறதான பாதைகள் உனக்கு முன்னால இருக்கு, திறந்து வச்சிருக்கிறார். नए साल तुझे ऊंचाई की राह पर ले जाने के लिए रास्ता वो खोल कर रखे। புதிய வருஷத்துல नए साल கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். परमेश्वर तुझे ऊंचा उठाएंगे। இன்னைக்கு आज ஆதி காலத்தையும் आदि काल பூர்வ நாட்களையும் पूर्व के दिनों को, இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களை நினைச்சு, इस साल के हर एक दिनों को அவர் सोच, செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி செலுத்தி, उन्होंने किए भलाइयों को सोच के धन्यवाद करके, எதை விட்டமோ, जिसे छोड़े, செய்ய மறந்தமோ, जिसे करने में भूल गए, மன்னிப்பு கேட்டு माफी मांगकर, மனம் திரும்பி मन फिराकर மறுபடி செய்ய தீர்மானம் பண்ணும்போது फिर से करने के लिए जब निर्णय लेंगे, அடுத்த வருஷம் உனக்கு பிளெஸிங்கா இருக்கும். अगला साल तेरे लिए आशीषित रहेगा, பிளெஸிங்கா இருக்கும், आशीषित रहेगा, பிளெஸிங்கா இருக்கும். आशीषित रहेगा। கண்மூடித்தனமா நீ புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. आग बंद करके तू नए साल में प्रवेश मत कर। கண் திறக்கப்பட்டவனாய், आग खुला हुआ बनकर, சத்திய வசனத்துக்கு உன் வாழ்க்கையை திருப்புகிறவனாய்,
सत्य वचन को तेरे जीवन को கேட்ட घुमाने वाला, வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி முன்னேறுகிறவனாய் இருப்பாயனா. सुने हुए वचन को सुनकर अर्पण करके आगे बढ़ने वाला கர்த்தர் हो। உனக்கு செய்ய போகிற அடுத்த வருஷத்தில் செய்ய போகிற நன்மைகளை உன் கண்கள் காணும். परमेश्वर तेरे अगले साल करने वाले भलाई को तेरा आँख देखेगा। 2 நாள் இருக்குங்க இன்னும். 2 दिन है। நல்ல நன்றி செலுத்துங்க இந்த வார்த்தையை கேட்டவங்க. अच्छे से धन्यवाद कीजिए जो भी इन वचनों का सुनेंगे। திரும்ப வேண்டியதுல திரும்பி வாங்க. जहाँ पे मुड़ कर आना है मुड़ कर आ जाइए। கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். परमेश्वर आपकी मदद करेंगे। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் நான் கடந்து வருகிறேன். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में मैं आता பிள்ளைகள் हूँ। மேல் உம்முடைய கிருபை உண்டாகட்டும். इन बच्चों के पर आपका अनुग्रह रहे। ஆதி நாட்களையும் आदि के दिन, பூர்வ காலத்து வருஷங்களையும் சிந்தியுங்கள் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னார். पूर्व के वर्ष, युग के वर्ष को सोचो करके वचन के வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களையும் சிந்தித்து நன்றி செலுத்துவதற்கு நல்ல பாக்கியம் தந்தீங்க. इस साल के हर एक दिन को सोच के धन्यवाद करने के लिए अच्छा भाग्य दिए। கேட்ட வசனத்துல இந்த பிள்ளைகள் 2 நாளும் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. सुने वचन के अनुसार ये 2 दिन जीने के लिए बच्चों के लिए मदद பிள்ளைகளை कीजिए। சமாதானத்தோடு அனுப்பும். बच्चों को शांति के साथ புதிய भेजिए। வருஷத்துக்கு எதிர்பார்ப்போடு காத்திருந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. नए साल के लिए एक उम्मीद के साथ इंतजार कर आने के लिए मदद कीजिए। ஜீவன் சுகம் பலன் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுங்க. जीवन सुख बल आरोग्य सब मेरे बच्चों को பாதுகாத்துக் दीजिए। கொள்ளுங்க. सुरक्षा कीजिए। கிருபைக்குள் மூடும். अनुग्रह में छिपा துதியும் लीजिए। கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुने अच्छे पिता। மில்கர் बोली ஆமென். मिलकर बोलिए आमीन। நாத்துமாவே அன்புள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் கரமும் पवित्र आत्मा अभिषेक का हाथ உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் आप में सदा काल के लिए இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலும் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. परमेश्वर आप सभी को आशीष करेंगे, Praise किसी को the Lord. बधाई देके शांति के साथ जाकर आइए।